இவங்க சசிகலா வந்து ராஜினாமா கடிதத்தெல்லாம் வாங்கிட்டு ராஜினாமா கடிதத்தை இவர்கிட்டே கொடுத்து போய் கவர்னர் ஆஃபீஸில் கொடுத்துட்றாங்க. கொடுத்து விட்டு மூத்த தலைவர்கள் எல்லாம் போய் இந்த விழா ஏற்பாடுகள்லாம் கவனிங்கன்னு சொல்கிறார். அவங்க கூட போய் பன்னீர்செல்வமும் இந்த விழா ஏற்பாடுகளை செஞ்சுனுக்கிறார். பாக்கெட்டில் இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் இருக்குது. ஒரு மூத்த தலைவர் என்னிடம் சொன்னார், நான் சொன்னேன் சார், என்னை கொடுக்காதீங்கண்ணே, நீங்கள் தானே சிஎம்மு, கொடுக்காதீங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா எல்லாருக்கும் ஒரு ஜெயலலிதா இல்லை, அப்புறம் இதுக்கு இந்த ஃபேமிலி பார்த்து பயந்துக்கிட்டு இருக்குண்ணா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கொடுக்காதண்ணே பார்த்துக்கலானேன்னு சொன்ன உடனே இல்லை இருக்கட்டும்னு சொல்லிட்டு போய் கவர்னர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு தான் குருமூர்த்தியை பார்க்குறாரு. குருமூர்த்தி நம்ம ஒரு மாஸ்டர் பிளான் போடுவோம் என்று சொல்லி தர்மத்தை நீ போய் உட்காரியா என்று சொல்லி உண்மையிலேயே அன்னைக்கு தமிழகத்தின் பெரும் ஆதரவு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பக்கம் இருந்தது. ஆனால் ஆட்சியும் அதிகாரமும் பழனிசாமியிடம் இருந்தது. அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பழனிசாமி தெரிந்து செயல்படுத்தியதால் இன்று இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளராகவும் இவ்வளோ பெரிய தலைவராகவும் வளர்ந்து நிற்கிறார்.